ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த காஃபிங் பிரச்சனை இருக்குடா. ஓகேவா, நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக காஃப் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கும்போது இடையில காஃப் பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? நான் இதை கோச்சிட்டு சொல்ல ரியலாகவே சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு அப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எனக்கு 1 வீக் ஆகும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு. டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது ரெடி ஆகிற வரைக்கும் இந்த காஃபி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஓகேனா கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கணும். ஓகேவா, நீங்கள் வேறு இடத்துல கூட வீடியோ பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஏன்னா நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விமினுடைய எஃப்எஃப். ஓகேவா, டெஸ்டினி ஸ்டோரி இருக்கு இல்லையா, அதில் பார்ட் 3 பார்ட் 2 எப்படி விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது நம்ம ஜிமின் தான் அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஹெலிகாப்டர் ஏறுறாங்க. அவருக்கு மனசே இல்லை. ஒரு டைம் கூட பார்க்கலன்ற ஒரு மாதிரி ஃபீலிங்கோட ஏற இந்த பக்கம் அப்படியே டென்ட்டுக்குள்ளே போயிடறாரு. நம்ம காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பையன் நேமையும் சொல்லலை, பாய் சொல்லவும் இல்லையா, அவன் படுக்கு போயிட்டானே சொல்லிட்டு காய் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்துட்டா டயாங்க நம்ம அந்த பையன் சொல்லாமல் போயிட்டா சொல்லிட்டு ஒரு புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது மேலே. இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாரு. அந்த டென்ட்டை பார்த்தா நம்ம ஜிம்மோட ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுது. அந்த ஹெலிகாப்டர் அவர் இந்த சைடு தான் உட்காந்துருக்காரு. அது பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரியும் அந்த ஹார்ட்டுக்கு க்ளோஸான ஒரு பர்சன் தன்னை விட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு ஏனே தெரியல. ஒரு மாதிரி இருக்குது டேக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெலிகாப்டர் மறைஞ்சிடுது. இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவரே அப்படி கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பாட்டா பாய் சொல்லாமல் போயிட்டா, நேம சொல்லாமல் போயிட்டா சொல்லிட்டு ஒரு புலம்புறாரு. அதை கண்டுக்காமல் ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம வச்சு மீன் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும்டா. ஏன்னா அந்த டே ஃபுல்லாக அந்த ஹெலிகாப்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஈவினிங் தான். ஒரு பெரிய மேன்ஷன். அது அவ்வளோ பெரிய மேன்ஷனு. பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரீட் இருக்கும்டா. அந்த அளவுக்கு அது மேன்ஷன் இருக்குது. வீடு அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ மெய்ட்ஸு, அவ்வளோ பாடி கார்டு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கவுச்சில் உட்காந்துருக்காங்க. கோவமா எங்கே போனால் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது வரதுக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. வேறு யாரும் நம்ம ஜேகோப் தான். ஜேகோப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சின்ன வயசு அடமெண்ட்டான ஒரு பையன்டா. ஓகேவா, தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி நினைப்பார். நம்ம என்ன தான் ஆறும்போது ஜேகோப்போட அப்பாவாக இருந்தாலும் அவரே பயப்படுவார். ஜேகோப்புக்கு எப்படின்னா அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவர் என்ன சொல்ல கேட்பார். அந்தளவுக்கு வந்து நம்ம ஜேகோப்பிட்ட பவர் இருக்குது. ஜேகோப்பு நம்பர் 1 சிஓ. அவருக்கு எல்லாருமே பாசம். அவங்க ஃபேமிலி மேலே ரொம்ப ரொம்ப பாசம். தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாசம். அது என்ன ஷோ பண்ண மாட்டார் பெருசாக. ஆனால் கேரிங் ரொம்ப அதிகம். கோல்டாக தான் பேசலாம். எல்லார்கிட்டையும் யாருக்கிட்டையும் இறங்கியே போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு பாசம் தான் நம்ம ஜேகோப்பு. அப்படியே உட்காந்துருக்காரு ஸ்ட்ரிக்டாக. இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஹெலிகாப்டர் இறங்குது. இப்போ நம்ம ஜிமினும் மெக்கும் தான் இறங்கி வராங்க. வந்துட்டு ஜிமின் டேரெக்டாக உள்ள வராங்க. அவ்வளோ எங்கே போனால் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜெகப் பார்த்து பயப்படுறாரு. எதுவுமே பேசாமல் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டுருக்காரு. எங்கே போகிறேன்னு கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மெக்க பார்த்து கேட்குறாங்க எங்கே இருந்தா இவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்க அது ஒரு ஃபாரஸ்ட்டில் சார் சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்தாங்க சொல்கிறாங்க. எப்படி அங்கே சொல்கிறாங்க? 2 பர்சன் இருந்தாங்க, பார்க்குறதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. அவங்க கேங்ஸ்டர் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினைக்கிற சொல்கிறாங்க. பாரு, யாராவது தெரியாத எனிமையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க தான் எனக்கு ஆக்சுவலாக காப்பாற்றினாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், எனக்கு ஹெட்டில் அடிப்பட்டுச்சு, அவங்க தான் காப்பாற்றினாங்க. அவங்க தான் கேங்ஸ்டர்லாம் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இப்போ தான் நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. ஜிமினோட ஹெட்டில் வந்து அடிப்பட்டுருக்குது. ஒரு மாதிரி ஆகிடுது, மனசு கஷ்டமாயிடுது. அதனால் அந்த கேரிங் சைடை கூட வெளில காமிச்சிக்காம நீ ஒன்று கூட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே நினச்சிக்காரு. இப்போ ஒரு பர்சன் வெளில இருந்து உள்ள வராங்க. அவங்களும் அந்த ஹெலிகாப்டர் வந்தவங்க தான். வேறு யாரும் நம்ம ஜிம்மோட ஃபேமிலி தான். ஜிம்மி இங்கே பாரு, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, நான் வெளில கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறேன், நீ எங்கே சுற்றிட்டு இருக்க, எப்போ ஊர் சுற்றிட்டு தான் இருப்பேன் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை பார்த்து கேட்க. இப்போ ஒரு பர்சனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த தம்பி பற்றி தப்பாக பேசுகிறவா அந்த பர்சனை பார்த்து அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ முறைச்சி பார்க்குறாரு. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகோப் இருக்காரு. ஐயோ, இவன் இருக்கிறது தெரியாமல் நான் பேசிட்டேனே சொல்லிட்டு அவர் பார்க்குறாருன்னா ஜேகோப் பார்த்தா ஹானுக்கே பயம். ஹான் வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஃபேன்சி, அதாவது ஜிம்மோட அம்மா ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர் ஃபிக்ஸ் பண்ண ஒரு பையன் தான் ஹானு. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஜிம்மின் கூட அவர் படிச்சிருப்பார். அந்த ரீசனால் இந்த பையனுக்கு ஜேகோப் தான் ஃபிக்ஸ் பண்ண நடிச்சிருப்பாங்க. ஜேகோப் தான் பார்த்தா எல்லாருக்கும் தெரியுமே, ஜேகோப் யாரும் கடக்க மாட்டார், அவருக்கு பிடிக்கவும் இல்லை. ஆனால் அந்த ரீசனால் ஜிம்முக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு வந்து ஜின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அம்மா ஃபிக்ஸ் பண்ண பையன் சொல்லிட்டு அமைதியாக இருப்பதுன்னு சொல்லாமல் இப்போ அந்த ஹான் இந்த மாதிரி திட்டா. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. பாருங்கள் ஹான், உங்கள்கிட்ட நான் பல டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற விருப்பமும் இல்லை. ஓகேவா, அம்மா வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால் தான் நான் அமைதியாக இருக்கேன். இதே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. ஓகேவா, உங்களை லிமிட்டட் இருந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல ஹானுக்கு ஒரு மாதிரி கோவம் வருங்க. பாரு ஜிமின்னு, இது நம்மளுக்கு ஃபேமிலி ஃபிக்ஸ் பண்ணது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு எப்போதும் உங்களுக்கு பிடிக்காது, உங்களை மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல இப்போ ஹானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஹான் அந்த இடத்த விட்டு போயிடுறான்.
இப்போது ஜெகோ பார்க்குறாங்க, உனக்கு பிடிக்கலன்னா நீ டேரெக்டாக அம்மாட்ட சொல்லிட்டுதான் சொல்கிறாங்க. அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினி எதுவும் சொல்ல அமைதியாக இருக்காங்க. பாரு, அம்மா ஃபிக்ஸ் பண்ணாங்க, அப்பா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு இருக்காங்க. நீ இதோட பிடிக்காத லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. உனக்கு பிடிக்கல டேரெக்டாக அம்மாட்டே சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, சரி என்ன விடு, நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்கல அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்கா. ஜெகோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் அது சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் நம்ம ஜெகோ எதுவுமே சொல்லலாங்க. பாரு, உனக்கு அடிபட்டுருக்கு, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோ இதை பற்றி கேட்டால் மட்டும் இது பதில் சொல்லாத சொல்லிட்டு நம்ம ஜிமினோ டேரெக்டாக ரூமுக்கு போயிடாரு. இப்போ ஜெகோ ரூமுக்கு வந்துடுறாரு. வந்ததுமே கால் வருது, ஃபோனில் கால் வருது. அது வீடியோ கால் வருது. ஜெகோ பட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜெகோ சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, ஏப்பா அங்கே இருக்கீங்க, நீங்கள் தான் பெரிய பசங்க ஆகிட்டீங்க, நீங்கள் எதுக்கு அதை பார்த்துக்கணும், நம்மளுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி சார், நீ என்ன பண்ணுற, பேசாமல் யார்கிட்டயாவது பொறுப்பெல்லாம் படிச்சுட்டு நீ ஜிம்மில் இங்கே வந்துருங்களேன், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க, பாருங்கம்மா எதுக்கு மற்றவங்க பார்த்துக்கணும், நாங்கள் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் எதுக்குப்பா அங்கே கஷ்டப்படணும், எதுக்கு நம்ம தனியாகவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகேம்மா, நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்கிறாங்க. இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பக்கத்தில் இன்னொரு பசங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஜெகப், அம்மா சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க. டேட் இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் ஓகேவா, நீங்கள் அங்கே இருக்கா சேஃபு, நாங்கள் அங்கே இருக்கா சேஃபு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அதுக்கு, சரி ஒன்றா இருக்கலான்னு கேட்டாலும் வர மாட்டீங்க, நாங்கள் அங்கே வரனாலும் வேணாம்னு சொல்கிறீங்க, எவ்வளோ டேஸாக தனியாக இருக்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம ஜெகப் தான் அவங்க அப்பா அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரி எங்கே உன் தம்பி சொல்கிறாங்க. அவனை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஒரு மேடை கூப்பிட்றாங்க. ஜெகப் சார் சொல்கிறாங்க, ஜிமினை கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரூமுக்கு போயிட்டு அந்த மேடை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் அந்த ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா ஜெகப் தான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து ஜெகோ பார்க்குறாங்க. வந்துட்டான் பாருங்க சொல்லி காமிக்கிறாங்க ஃபோனில். இப்போ ஜின்னு பார்க்குறாரு. ஜிமினோட ஹெட்டில் அடிபட்டுருக்காரு. இங்கே பாரு, நீ எப்போவும் நல்லா பார்த்துக்க மாட்டியா, எப்போதும் ஜெகோவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா சொல்கிறாங்க. அம்மா நான் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. எப்போ அடிபட்டுச்சு, எங்கே போய்ட்டு அடி வாங்கிட்டு வந்தா அப்படி கேட்குறாங்க. நான் எங்கே போய்ட்டு அடி வாங்கல, ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆக சொல்கிறாங்க. ஏன்னா நீ பத்திரமாவே இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் எங்கே போய் இடிச்சிக்கிறது அடி வாங்கிக்கிறது இப்படி தான் இப்படி தான் இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் அம்மா நான் சின்ன பையன் நம்ம என்னால் பார்த்துக்க முடியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு, உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. நாங்களாம் மிஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பெரிய குழந்தைங்கள வளர்ந்தாலும் எனக்கு, நீங்கள் பெரிய பசங்க வளர்ந்தாலும் எனக்கு குழந்தைங்க தானே சொல்கிறாங்க. புரியுதுமா சொல்கிறாங்க. அம்மா எங்களோட பிரின்சஸ் சொல்கிறாங்க. உங்களோட பிரின்சஸா, எங்கள் பாரடி அண்ணன் கூப்பிட்றான் பாரு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஓடி வர அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் நம்ம ஒயன் தான், ஜிமின் ஜெகோட தங்கச்சி. இப்போது அந்த பொண்ணு பார்க்குறா, ஒயன் தான் ஜிமின் அண்ணா ஜெகோ பண்ணா சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறேன், எப்படி இருக்கா செல்லம் அப்படி சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். இங்கே பாரு நான் மட்டும் கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நான் 12th முடிச்சிட்டேன், இந்த 1 month லீவ் இருக்குது, நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே வரவா, வந்து ஸ்டே பண்ணவா, நான் கொரியாவை பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. நீ கொரியாவில் தானே சொல்கிறாங்க. நான் பிறந்த தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல, எனக்கு எப்போ இருக்கிறது தெரியாது கொரியா, நான் வரவா, உங்களுக்கு கூட வந்து ஸ்டே பண்ணவா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒயன் ரொம்ப ஆசை கேட்குறாங்க. இப்போ இதை பார்க்குற நம்ம ஜிமினுக்கு ஜெகோ ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பாரு அது சேஃப்டி இல்லை, நீ வரக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் இருக்குமே பார்த்துக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. நோ எனக்கு புரிஞ்சுக்கோ, நீ வரக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கோவம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் ஆசைப்பட்டு எதுவும் பண்ண விட மாட்டேங்களா சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஃபோனை ஜின்னுக்கிட்ட கூட நீங்களே பேசிக்கோங்க சொல்லி போயிடறா. நிலடி சொல்கிறாங்க, நீங்களே பேசிக்கோங்க சொல்லி போயிடறா. இப்போ ஜிமினும் ஜெகோ பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. உன் தங்கச்சி கோவமாக போகிறா சொல்கிறாங்க. சரி போட்டு விடுங்க, அது தெரிஞ்சது தானே சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பா மட்டும் மாறி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஜிமின் அவரும் போயிறாரு, ஜெகோ அவரும் இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜெகோ மீட்டிங் போகிறாரா. போயிட்டு அங்கே அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே 2 இன்வெஸ்டர்ஸும் நம்ம மெக்கு இருக்காங்க. ஜெகோ போய்ட்டு உள்ள என்ட்ராகிறாங்க. 4 பேர் இருக்காங்க. சொல்கிறாங்க சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல மாடல் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. மாடலாம் ஆமாம், ஏன்னா இந்த மாடல் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுற போகிற இல்லையா, இது வந்து கொஞ்சம் ஷோ பண்ணணும், கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிமிங் பண்ணோன்னா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அது பண்ணுமா சார், கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மாடல் இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜாக்சன் ஏன்னா இப்போ இங்கே இருக்குது ஜாக்சன் தான் மெக்கில், ஜாக்சன் தான் இருக்காரு. ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜெகோப் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சுகாவை கூப்பிட்டா கரெக்டாக சொல்கிறாங்க. சுகாவா சொல்கிறாங்க. அது யார் அப்படி கேட்குறாங்க. அவர் ஒரு ஆக்டர் சொல்கிறாங்க. ஆக்டரா? ஆமாம், இப்போ ஒரு 2-3 படம் நடிச்சிருக்காரு, நல்ல ஆக்டர் தான், ஃபேமஸானவர் தான். அவருக்கு இது அவர் கொடுத்தா பெட்டராக இருக்கும், அவர் பண்ணால் இது நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டதே சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா, நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு, சுகா பண்ணால் சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா சுகா நல்ல ஃபேமஸான ஒரு பர்சன், அவர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல, நீங்களாம் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்களோ சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக சொல்கிறோம், நல்லா பண்ணுவாங்க சொல்ல. சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் ஒரு டைம் மீட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார், நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஒரு கால் வருது, ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் சுகா சொல்கிறாங்க. நான் சுகாவோட மேனேஜர் சொல்கிறாங்க. ஓகே இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு கெம் குரூப்பில் வந்து பேச சொல்கிறாங்க. கெம் குரூப்பாக சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு கெம் குரூப் வேர்ல்டுலேயே நம்பர் 1 குரூப், அதனால தான் நீங்கள் அங்கே தான் பேசுகிறீங்க. ஆமாம் சார், அங்கே தான் பேசுகிறோம். உங்கள் சுகா ஃப்ரீயாக இருக்காரா சொல்கிறாங்க. இருக்காரு சொல்கிறாங்க. அவருக்கு ஃப்ரீயாக இருந்தாருன்னா கொஞ்சம் இந்த கெம் குரூப் வர முடியுமா, அங்கே ஒரு ஆர்ட் ஃபிலிமிங் ஒன்று இருக்குது, அவர் பண்ணி தர சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் பண்ணுவார் சொல்கிறாங்க. அப்படியா சார், ஓகே நீங்கள் பேசிட்டு கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. எங்கள் சிஓ மீட் பண்ணி அவருக்கு ஓகேனா நீங்கள் அந்த ஆர்ட் ஃபிலிமிங் அவர் பண்ணட்டும் சொல்கிறாங்க. அப்படியா ஓகே சார், ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ
ஒரு பர்சன் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சார் மேனேஜர் சார் சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கிம் குரூப்பில் இருக்குது. ஆமாம் கிம் குரூப் சொல்கிறாங்க. கிம் குரூப்பில் உனக்கு ஒரு ஆட் ஃபிலிம் இருக்கா சொல்கிறாங்க. என்ன கிம் குரூப்லையா சொல்கிறாங்க, அங்கே எனக்கா சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு தான், ஏன்னா உன்னோட படம் நல்லா போயிருக்கலாம், நீ 3 படம் பண்ணியிருந்தாலும் நல்லா போயிருக்கு இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு ஆட் ஃபிலிம் தராங்க. இப்போது நீ வெறும் படம் மட்டும் பண்ணால் போதாது, நீ ஆட் ஃபிலிம்னு நடிச்சாதான் நீ ஃபேமஸ் ஆக சொல்கிறாங்க. அதுதான் உனக்கு உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்க சொல்கிறாங்க. கரெக்டு தான், இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது பெரிய விஷயம் ஆச்சு. எனக்கு கிம் குரூப் ஆச்சு சொல்கிறாங்க. ஆமாம் நீ அங்கே ஓகே சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக ஓகே சொல்கிறேன், நம்ம போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ மேனேஜரும் ஜாக்சனுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் சொல்கிறாங்க இந்த மாதிரி வராங்களாம் சொல்கிறாங்க. சரி வந்ததும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் ஜேகப் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம செல்லக்குட்டி ஜிமின் சைடை பார்த்தா ஜிமின் இப்போ தான் அழகாக குளிச்சு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு கார் எடுத்துரு அப்படி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வந்துகிட்டே இருக்கும்போது பார்க்குறாரு, பார்த்தா ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் இருக்குது. அதை பார்த்தது ஜிமினுக்கு ஆசையாகிடுது. ஏன்னா ஜிமின் எப்படின்னா எதை பார்த்தாலும் அது அப்போவே வந்துட்டு பண்ணி முடிச்சிடும். இப்போ ஒரு விஷயத்த பார்த்தாங்க, அது இப்போ நான் ஃபஸ்ட் எபிசோட பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபால்ஸை பார்த்ததும் போனதுமே போய் பார்க்கணும். அந்த பயமே நம்ம நைட்டில் காட்டுக்குள்ளே போனாலும் அது மாதிரி தான், எந்த ஒரு பயமே யோசிக்க மாட்டார். அது பார்த்ததுமே ஆசையாக இருக்குது, இதில் போகணும் போல இருக்கே சொல்லி டக்குன்னு கார் ஸ்டாப் பண்ணி உள்ளே வராரு. உள்ள வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஏறாரு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு மேலே போய் நிற்குது. நின்றுட்டு பார்க்குறாரு, என்னாச்சு சுத்தமாக நிற்கிது சொல்லிட்டு கீழே பார்த்தா யாருமே இல்லை. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது யாரையும் காணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஆப்ரேட் பண்ணுற இடத்துல அந்த ஆப்ரேட்டரும் இல்லை. அப்புறம் அங்கே டிக்கெட் எடுத்த இடத்துல டிக்கெட் கவுண்டர்லேயும் யாருமே இல்லை. அங்கே நிறைய பேர் நின்றுப்பாங்க, யாருமே காணும். என்னது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்முக்கு புரியுது யாரும் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மின் பிஸ்னஸ் மேனோட பையன் இல்லையா, அதனால் அவருக்கு நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. இப்போது நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட் போட்டு நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, கடவுளே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜிமின் மேலே இருக்காங்க, இவங்க கீழே இருந்தே ஜிம்மினை அட்டாக் பண்ண அப்படியே கன்னால் தான் ஷூட் பண்ணுறாங்க. ஜிமின் இந்த பக்கம் அவங்க ஷூட் பண்ணும்போது அந்த பக்கம் சாயிறாரு, அந்த பக்கம் ஷூட் பண்ண இந்த பக்கம் சாயிறாரு. பயமாக இருக்குது, அவ்வளோ பேர் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கன்ஷூட் கேட்டு ஒரு சவுண்டு கேட்க ஒரு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. என்ன கன்ஷூட் சவுண்டு கேட்குது சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. பார்த்தா அவங்க மிலிட்ரி ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க யார் என்னன்னு தான் பார்க்கவே இல்லை. மேலே ஏதோ ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்துட்டு ஆபத்தில் இருக்கான் சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம டியூட்டி சொல்லிட்டு அவங்க இந்த பர்சனை வேறு அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கண்ணெலாம் வச்சு அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக கையாலே அட்டாக் பண்ணுறாங்க. எல்லாம் அங்கே உள்ள மொத்த பேர் அடிச்சு போட்டுறாங்க. இப்போ 2% மட்டும் இவன் இங்கேருந்து ஷூட் பண்ணால் ஹைட் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு மேலே போய் ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு 2 பேர் ஏறாங்க ரோலர் கோஸ்டர் மேலே. ஆல்மோஸ்ட் ஜிமினை ரீச் பண்ண போயிட்டாங்க. இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பையனுக்கு ஆபத்து சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கண் எடுத்து 2 பேரும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணா 2 பர்சன் ஷூட் அடி கீழே விழுறாங்க. இப்போ இவர் போயிட்டு அந்த ஆப்ரேட்டர் ரூம் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஆப்ரேட் பண்ண இப்போ வந்துட்டு அந்த ரோலர் கோஸ்டர் கீழே இறங்குது. பார்த்தா நம்ம ஜிமின் தாண்டா பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் அந்த பர்சன் ஜிமின்றது இவங்களும் பார்க்கல, இந்த பர்சன் யாரும் இவரும் பார்க்கல. இப்போ பார்க்குறாங்க, சார் நீங்கள் தானே சர்வ் பண்ணிங்களா, தேங்க்யூ சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ அந்த பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம தான் டேவ் பார்த்தோம் ஜிமின், நீ அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நானும் சுட்டு பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நீ தானே சர்வ் பண்ணியா, தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா நான் கேட்க மறந்துட்டு உங்கள் பேர் என்ன சொல்லிட்டு இங்கே ஷூட் அவுட் நடந்ததில் ஒரு விஷயம் மேலே இருக்குது. இப்போ அவர் பாட்டுக்கு கேட்க ஆரம்பிக்கிறாரு, உங்கள் பேர் என்ன, நீ என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவ் பார்க்குறாங்க, என் நேம் கேட்டு நீ என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. நீ 2 டைம் சர்வ் பண்ணியிருக்க, உனக்கு வந்துட்டு நேம் தெரிஞ்சுக்கூடாது சொல்கிறாங்க. அதோட நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஜிமினோட ஹேண்டில் அவங்க கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களே, அது கன்னு ஹேண்ட் உள்ளே போகல, ஆனால் அதுக்கு கையை வந்து உரசிட்டு போனாலும் ஸ்கின்னை போய்ட்டு ஒரு மாதிரி கிழிச்சு விட்டுருச்சு. ஃபுல்லாக அப்படியே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் பார்க்குறாங்க, அப்படி சொல்லி பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்த்தா ஜிம்மில் ஹேண்ட் அப்படியே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. வா சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க, நீ வா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி அட்டே தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஜீப் எடுத்துருக்காரு. ஜீப்பில் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டுக்கவே இல்லை. ஜிமின் நான் ஸ்டாப் கேட்குறாரு, எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே கிட்னாப் பண்ணிட்டு போகிறோம், பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது, ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு வா சொல்லிட்டு காரை விட்டு இறக்குறாரு. என் கையை விட சொல்கிறாங்க. அவர் கேட்கவே அவர் பாட்டு கையை பிடிச்சி தர எடுத்து போயிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் அவர் ஹேண்ட் பிடி அவர் கூட தான் போயிட்டுருக்காரு. இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு லேடி டாக்டர் தான். அந்த கேம்ப்ல ஒரு டாக்டர் இருப்பாங்களடா, எமர்ஜென்சிக்கு அந்த ஒரு டாக்டர் இருக்காங்க. இப்போ நம்ம தான் வந்துட்டு மிஞ்சி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த மிஞ்சி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுற, இந்த பையன் யார் கூட்டிகிட்டு வரா சொல்லி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமாங்க. பாரு இந்த பையனுக்கு அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கோமா வருது. ஜிம்மினை பார்க்கும்போது யாருமே தொட மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அந்த ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி கொடுத்துட்டு வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு மேலே ஒன் சைடில் அதனால தான் இப்போ அந்த ஜிம்மினை பார்க்கும்போது கொஞ்சம் பொண்ணு கோமா வருது. அந்த கோவத்தை பார்த்து எனக்கு அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஜிம்மினோட ஹேண்டில் அந்த காயத்தில் நிறைய மருந்து வச்சு ஒரு மாதிரி இது பண்ணி விட்டுது. அது இன்னும் ஒரு எரிச்சல் அதிகமாகிறது. ஐயோ சொல்லிட்டு இங்கே பாரு, நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறியா இல்லை கொலை பண்ணுறியா கேட்குறாங்க. என்ன இதுக்கு நீ ஒரு டாக்டர் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எரியுது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல டேக் ஒரு ஸ்மைல் வந்துடுது. இங்கே பாரு நான் டாக்டர் தான், என்ன பார்த்து இப்படி கேட்குறா சொல்லிட்டாங்க. பின்னா இவ்வளோ மருந்து வச்சுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, வேணும்னு பண்ணுறா சொல்லிட்டாங்க. பாரு உனக்கு பண்ண விருப்பம் தான் பண்ணல கூட நான் பண்ணுற சொல்லிட்டாங்க. என்ன நீ பண்ணுறியா, நானே பண்ணுற சொல்லிட்டு அந்த பொண்ணு
ஏற்கனவே இவன் கை பிடிச்சி வந்து என்னால் தாங்கிக்க முடியல, இதை இவனே ட்ரீட்மெண்ட் வேறு பண்ணி விடுவான் மாதிரி சொல்லிட்டு இவனை பண்ணுறா. அந்த பொண்ணு பண்ணி விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருக்கா. இப்போ ஒரு பாசம் வந்துட்டு ஏங்க எங்கடா போனால் சொல்லி ஒரு பாசன் கூப்பிட இப்போ நம்ம ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. குக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குக்குன்றதும் அந்த பசங்க பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் இருக்கட்டும் குக்குன்னு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இது குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீ தானே குக் பண்ணி கொடுத்த அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக என் பேர் குக்காடா அப்படி சொல்கிறாங்க. பிறகு உன் பேர் என்ன சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ மட்டும் பேரை சொல்லிட்டா போனேன், நீ தான் பேரை சொல்லவே இல்லை, பாய் சொல்லவே இல்லை, தேங்க்ஸ் சொல்லவே இல்லை, நீ மட்டும் போயிட்டே அப்படி சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு என் பேர் காய் சொல்கிறாங்க. உன் பேர் காய், உன் பேர் காய் நான் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆமாடா என் பேர் காய் தான்டா. என் பேருக்கு என்ன சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சரி உன்னை சர்வ் பண்ணனே சாப்பாடுலாம் செஞ்சு போட்டா சொல்கிறாங்க. அதான் உன பேர் குக்குன்னு கூப்பிட்டனே அப்படி சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் என் பேர் காய்டா, எனக்கு காயின்னு கூப்பிட்டு ஒரு தேங்க்ஸ் பண்ணியா, அட்லீஸ்ட் உன் நேம் சொன்னியா, ஒரு பாய் சொல்ல சொல்லி கேட்குறாங்க. சரி சாரி அன்றைக்கி எமர்ஜென்சியாக போயிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமினா பரவாயில்ல உன்ன மாதிரி அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிமி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதை பார்க்குற டேக் ஒரு பாசிட்டிவாக கிடைச்சிட்டா. காய் நம்ம ஜிமி இப்படி பேசுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமி தான் காய்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அம்மா இவர் பேர் என்ன சொன்னால் டேயாங்கா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் பேர் டே தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாரு, முறைச்சி பார்க்குறாரு. உங்கள் பேர் டேயாங்கா, நல்லா இருக்கே டே என்ற நேம் அப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்படி இன்னும் சொல்லி பார்த்தா நம்ம ஜேகப் தாண்டா ஒரு ஜாக்சன் வராங்க. ஜேகப் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. மீட்டிங் டே சொல்கிறாங்க. அந்த பர்சன் வந்துட்டாங்க சொல்கிறாங்க. சுகா வந்துட்டாரா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு யார் தான் அந்த பர்சன் சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நம்ம ஜேகப் வராங்க. வந்து பார்த்தா மீட்டிங் ரூமில் வந்து பார்த்தா ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. பார்த்தா நம்மள்கிட்ட சுகா தான். சுகாவோட நேம் சுகான்றது நம்ம இவருக்கு தெரியாது. சுகாவோட நேம் வந்துட்டு ஐடல் நேம் தான் சுகா. ஓகேவா அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள் சுகா இவர் தான் எங்கள் சிஓ சொல்கிறாங்க. இப்போது மேனேஜர் வந்து நம்ம சுகா கிட்ட இன்ட்ரோ பண்ண சுகாவுக்கு இந்த பர்சன் பார்த்து ஷாக் ஆகிடுது. இவனா சொல்லி பார்த்துருக்காங்க. யாரை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நினச்சணும், அவனையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சுகா நினைக்கிறாங்க. நினச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ சொல்லிட்டு நைஸ் டு மீட் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாங்க. யாரும் தெரியாமல் இருக்காரு. நம்ம சுகா பார்க்குறாங்க. நேற்று அப்படி இருந்தான், ட்ரிங்கில் இருந்தானோ அதெல்லாம் மறந்துருப்பான்னு சொல்லிட்டு நம்ம சுகா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது ஆமாம் உன் பேர் சுகாவா சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டராக சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என் கம்பெனியில் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போது மேனேஜரும் நம்ம செக்ரட்டரியான ஜாக்சன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீங்கள் பேசுங்க சார் நாங்கள் வெளில இருக்கோம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேர் போக இப்போது நம்ம ஜேகப் தான் கிட்டே வராங்க. ஏன் சுகா கிட்ட சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துட்டு கிட்டே வந்துட்டு உன் பேர் சுகாவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் கிட்ட போயிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுகா என்ன எதுவுமே ஒரு மாதிரி இருக்காரு. அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஆனால் ஜேகப் ரொம்ப ஸ்ட்ராங்காக சுகா கிஸ் பண்ணா. இப்போ சுகாவும் அப்படி பேக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேபின்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்டா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. அந்த ரூம்குள்ளே தான் அப்படி சுகா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க நேற்று நைட் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நேற்று நைட்டாக ட்ரிங்கில் இருந்துருப்பாங்க. இப்போ பார்த்தா அப்படி வந்துட்டு நல்ல சுயநினைவில் இதே மாதிரி இருக்காங்க. ஒரு 3 hours போயிடுது. இப்போது 3 hours ஆஃப்டர் நம்ம சுகா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ எப்போவுமே இப்படி தான் நான் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜெகப் எதுவுமே பேசல. ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பேசியிருப்பாரு. இப்போ வரைக்கும் எதுவும் பேசாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ சுகா தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டே இங்கே பாரு நீ ஒரு டைம் இப்படி நடக்கூடாது. நேற்று தான் நினச்சேன் நான் இதுக்கு மேலே உன்னை பார்க்க கூடாது சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி உன்னை பார்த்துட்டேன். அதுவும் பார்த்த செகண்ட் இது மாதிரி நடந்துச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காது, எனக்கு பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மறந்துடு ஓகேவா, இதுக்கு மேலே என்ன இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாத, இதை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல இவ்வளோ நேரம் ஜெகப் அமைதியாக இருந்திருப்பாரு. இப்போ சுகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இது பேச டர்ன் பண்ண நம்ம ஜேகப் அப்படி கன் எடுத்து சுகா நெத்தியில் வச்சுறாரு. சுகா பயந்துறாரு. என்ன சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, நீ ஆக்டராரு மாடலாரு என்ன வேணால் அந்த குழப்பத்தையும் கவலை இல்லை ஓகேவா, இனிமேல் நீ எனக்கு ஓகேவா புரியுதா, நீ எனக்கு சொந்தமான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாரு. என்ன பைத்தியம் மயமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ, நீ எனக்கு நான் உனக்கு புரியுதா, எனக்கு மேலே உன்னோட பக்கத்தில் யாராவது பொண்ணோ பையனோ உங்கள்கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரியோ டச் பண்ணுற மாதிரியோ பேசினாங்க, ஒன்றே எதுவும் பண்ண மாட்டேன் டீச்சர்லாம் அவங்கள தான் போட்டு தருவோம் பரவாயில்லையா சொல்கிறாங்க. கண்ணு காமிச்சிட்டு பேசாச்சு. சுகா ரொம்ப பயமாக இருக்குது. ஜெகோ பார்க்கும்போது பேசவே முடியல. அப்படி இப்போ சுகா பார்க்குறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. சார் நான் தான் பண்ணேன், நீ என்னை புஷ் பண்ணவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணும்போது அமைதியாக தானே இருந்தா சொல்லி கேட்குறாங்க. சுகாக்கு அதுவும் ஏன்னா தெரியல, ஏன் அவன் பண்ணும்போது நம்ம அமைதியாக இருந்தாலும் சொல்லி இப்போ அவர் யோசிக்கிறாரு. இப்போ சுகா நம்ம ஜெகோ எதுவும் சொல்லாமல் இப்போ சுகாவை அகன் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு செல்லம், இனிமேல் நீ எனக்கு நான் உனக்கு நான் ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் லைட்டாக டேப் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது இப்போ கிளம்புவா சொல்லிட்டு அவர் போய்ட்டு கிளம்பி போயிடாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுகாவோட மேனேஜர் எங்கே போய்ட்டு சுகா இவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. இப்போ ஃபைனலாக சுகா வெளில வராரு. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்காரு. அவனை ஏன் நம்மளால் புஷ் பண்ண முடியல, அவன் கிஸ் பண்ண நம்ம ஏன் பேக் கிஸ் பண்ணுறோம், அவன் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அவன் கூட இருக்கணும்னு தோணுது, எதனால் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜேகப் தான் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறாங்க. சுகா நீ எங்கே போய்ட்டு சொல்கிறாங்க. அது நான் இங்கே தான் சொல்கிறேன். இங்கேயா நான் உன்னை இவ்வளோ தேடி கேட்குறாங்க. இல்லை அது நான் இங்கே தான் சொல்கிறாங்க. அப்படியா சரிவா போகலாம் சொல்லிட்டு ஓகே தான் உனக்கு சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே
நம்ம ஜிம்மின் டேஸ்ட் சைட் பார்த்தா நம்ம ஜிம்மினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே நீ இப்போ கிளம்புறியா சொல்லி கேட்குறாங்க. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி போவா நான் வந்து ட்ராப் பண்ணவா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. நம்ம டேக்கு காயும் ஜிம்மினு பேசுறதே பிடிக்கல. சார் அதை பார்த்ததுக்கு இவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாருங்க. பாரு காய் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. நீ இல்லைடா நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. என்னன்னு நான் டவுனில் தான் போகிறேன், நான் போகிற வழியில் அவன் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் ஓகே நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. ஓகே காய் நான் அப்புறம் ஒன்று பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லி பாய் சொல்லிடுறாரு. இப்போது நம்ம ஜிமினும் டேவும் தான் ஜீப்பில் வந்துட்டு இருக்காங்க. படுக்க கூட்டிகிட்டு வர்றாரு. அம்மன் எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. கெம் குரூப் சொல்கிறாங்க. கெம் குரூப்பா அப்படின்னு சொல்லி ஷாக்காக பட்டே சொல்கிறாங்க. உனக்கு ஏன் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டுக்கே தெரியும் அது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அங்கேயே ஒர்க் பண்ணுறேன். ஆமாம் சொல்லிட்டு டேவும் ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக டேவும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அந்த பில்டிங் கொண்டு நிறுத்துறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி. சரி என் கூட வரையா என்னோட ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ எங்கே ஒர்க் பண்ணுற நான் இதுக்கு அங்கே சொல்கிறாங்க. இல்லை நீ 2 டைம் ரிசர்வ் பண்ணியிருக்க, உனக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல, தேங்க் பண்ணுற விதமாக என்னோட கம்பெனியில் கேன்டீன் ஃபுட்டு நல்லாயிருக்கும் வரியா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கும் போகணும்னு தோணுது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே அந்த ஜீப்பை ஒரு பக்கமாக பார்க் பண்ணிட்டு வராரு. 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே தான் ஏறுறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஏறின கொஞ்ச நேரத்தில் லிஃப்ட் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஏன்னா 9th ஃப்ளோரில் தான் இவங்க இது இருக்குது. நம்ம ஜிமின் டே மட்டும் தான் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்காங்க. லிஃப்ட்டு கொஞ்சம் ஷேக் ஆகா. ஜிமின் போய்ட்டு டேமில் விழுந்துடுறாரு. டேமில் விழுந்து எப்படின்னா அந்த லிஃப்ட்லேயே அந்த வாலில் பின் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போது டே பார்க்குறாங்க. டேக்கு ஜிமின் அந்த காட்டை விட்டு வந்து இல்லை இந்த ஒரு மாதிரி அவர் ஞாபகமாக இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் ஜிமின் அப்படி தான் டேவோட நினைப்பாகவே இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கா அவர் கண்ட்ரோலை மீறி அப்படியே அந்த ஜிம்மினை பார்க்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படி டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மின் டேப் பண்ணுறாங்க. டேவோட ஜஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் டே கேட்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணேன். அவரும் அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம். 9th ஃப்ளோரே வந்துருச்சு. 9th ஃப்ளோர் வந்துட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. 2 பேரும் ஸ்டில் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த ஃப்ளோரில் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. லிஃப்ட்டுக்கு முன்னாடி அந்த பர்சன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுற சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு தள்ளி வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அங்கே நிற்கிற ஒரு பர்சன் வேறு யாரில் மெக்கு தான் ஜிம்மோட செக்ரட்டரி. அவர் பதவியில் ஆக்குற போயிடுது. ஒரு மாதிரி இருக்காது. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு அவர் லிஃப்ட் விட்டு இறங்குறாங்க. இப்போ இறங்கிட்டு ஒரு மாதிரி அவர் போகிறாரு. இப்போது மெக்கு தான் பார்க்குறாங்க. பார்த்தது கனவா நிச்சயமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது மெக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம டே அப்படியே வந்துட்டு ஜிம்மின் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு போக டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் டேரெக்டாக ஒரு கேன்டீன் தான் போகிறாங்க. பார்த்தா அந்த கேன்டீனில் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி எப்படி இருக்குன்னா அது ஒரு ஆஃபீஸ் கேன்டீன் மாதிரி இல்லை, ஒரு ஸ்கூல் கேன்டீன் எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. அது பார்க்க டேக்கு பிடிச்சிருக்கு. டே சுற்றி பார்க்குறாங்க. இது வெளில பார்க்குறது ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் இது நான் ட்ராயிங் பண்ணது. என்னதுக்கு? ஆமாம் நான் ட்ராயிங் பண்ணி என்னோட டிசைன் பண்ணி தான் அது கட்டினது சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் என்னோட டிசைன் பண்ணி தான் அந்த கேன்டீனை உருவானுச்சு அப்படி சொல்கிறாங்க. உன்னோட பாஸ் உனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் என்னுடைய பாஸ் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல உன்னோட பாஸ் அப்படி சொல்ல டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போது 2 பேருக்கும் பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணி 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. எதுவுமே சொல்ல மாட்டே ஜிமின்கிட்ட நிறைய பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னோட கேபின் போலாமா சொல்கிறாங்க. அவனுக்கு கேபின்லாம் இருக்கா சொல்லிட்டே கேட்குறாங்க. சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் பெரிய போஸ்டிங்கில் இருக்கா சார் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டே ஜிமின் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு என் கூட வாசல் கூட்டிட்டு வராங்க. பார்த்து அங்கே ஒரு பெரிய கேபின். அந்த கேபினுக்குள்ளே வந்ததுமே டே பார்க்குறாங்க. பார்த்து அவ்வளோ பெரிய ஒரு பிக் ஃப்ரேம் இருக்குது. ஒரு பர்சன் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க, 2 பர்சன் உட்காந்துருக்காங்க. வேறு யாரும் நம்ம ஜிமின் ஜேகப் தான். இதை பார்த்துட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் எதுக்கு உன்னோட ஃபோட்டோ இவ்வளோ பெருசாக பிக் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க எங்கேயாச்சும் கேட்குறாங்க. என்னோட ஆஃபீஸில் என்னோட ஃபோட்டோ வைக்காமல் வேறு யார் ஃபோட்டோ வைப்பாங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்ல டேக்கு ஷாக் ஆகிடுது. உன்னோட ஆஃபீஸாக சொல்கிறாங்க. இது இவ்வளோ பெரிய கம்பெனி, நீ இதுக்கு எப்படி இதுக்கு ஓனராக இருக்க முடியும் சொல்கிறாங்க. ஏன் நானாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. நீ ஒரு சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சின்ன பசங்க பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டாங்களா சொல்கிறாங்க. எல்லாம் நம்ப முடியல. உண்மையாகவே இது உன்னோட ஆஃபீஸாக சொல்கிறாங்க. உண்மையாகவே இது என்னோட ஆஃபீஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பெரிய ஆளாக தான் இருப்ப போல சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜிமினும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அந்த வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸை சுற்றி பார்க்கும்போதே இப்போ நான் ஜிமினோட ரொம்ப க்ளோஸில் வந்துருக்காங்க. அதெல்லாம் சுற்றி அந்த ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது கேபின் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு பக்கத்தில் வர ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினு கொஞ்சம் தள்ளி போகாட்டே என்ன க்ளோஸாக போகிறாங்க ஜிமின்கிட்ட. என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. எதுவும் கேட்காம அப்படி ஜிமின் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது கிளம்ப சொல்கிறாங்க. அம்மா நீ எதுக்காக எனக்கு கேட்காம கிஸ் பண்ணுற அப்படி சொல்கிறேன். ஜிமின் கேட்க சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஸ்டாப் பண்ணிருக்கலாம் சொல்கிறாங்க. நீ என்கிட்ட கேட்டால் தானே சொல்கிறாங்க. நாங்களாம் கேட்க மாட்டேன், அது பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த காமெடி பழகிக்கோ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமினுக்கே ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் அந்த ஜிமின் ஜேகப்போ ஒன்றாவது வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. இப்போ ஒரே ஆஃபீஸ் ரூமில் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கால் வருது. இந்த காலை வந்து பார்க்குறாங்க. 2 பேருக்கு சேம் டைம் கால் வருது. அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட அண்ணன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்களோட தங்கச்சிக்கு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏய் ஆர் யூ இடியட், இங்கே பாரு என்னோட சிஸ்டர் ஃபாரினில் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை கொரியா ஏர்போர்ட்டில் வந்துருந்தா நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன
என்னத்துக்கு இப்போ நம்ம ஜிம்னு என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே கால் பண்ணுறாங்க. ஜாக்சன் கால் பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு வீட்டை விட்டு தெரியாமல் கிளம்பி வந்துட்டா சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், உங்கள் 2 பேரும் பார்க்கணும், குறையாக பார்க்கணுன்றதுக்காக வந்து கிளம்பி வந்துட்டா சொல்கிறாங்க. கடவுளே சொல்லி 2 பேரும் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாக்சன் சொல்கிறாங்க சொல்லிடா சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க, நீங்கள் டக்குன்னு அவரோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின்னு ஜேகோப்பு என்ன 3 பேரும் ஒரே மாதிரி வாட்ச் போட்டிருப்பாங்க. அந்த 3 வாட்ச்லையுமே வந்துட்டு ஜிபிஎஸ் வந்து ட்ராக் இதாக இருக்கும். என்ன ரீசனா, அவங்க ரொம்ப ரிச்சான பசங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது சொல்லிருக்காங்க. சின்ன வயசுல இது போட்டிருப்பாங்க. இப்போ அதை ட்ராக் பண்ணுறாங்க. ஜேகோப்பு நம்ம ஜிமினும் கொஞ்சம் கூட யோசிக்காம பைக்கு தான் எடுக்கிறாங்க. கார் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துட்டு ஒரு பெரிய பைக் எடுத்து 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டுட்டு பெரிய ஹெல்மெட்டை போட்டு வேர் பண்ணிட்டு பைக் அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பீடாக வருது பைக்கு. அப்படியே கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணவே அந்த லொக்கேஷனும் ட்ராக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தா இங்கே ஒயனை ஒரு பசங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஜிமினி ஜெக போகிறாங்க. வந்து பார்த்துட்டு ஏய் நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. அச்சோ உனக்கு அதுவும் தங்கச்சி நான் கிட்னாப் பண்ண, நீ முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகே சொல்லி இப்போவே இந்த நிமிஷமே விட்டுறான்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நீ யாரும் சொல்கிறாங்க பாரு, நான் உன் கூட ஒரே காலேஜ் ஒன்றா தான் படித்தேன். உனக்கு காலேஜஸில் பார்த்துன்னு ரொம்ப கிரேஸ் ஆகிட்டேன். அதெல்லாம் பார்த்தா நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன். உன்னை தேடி வரதுக்குள்ளே போதும் ஆகிட்டு. அதனால தான் இவ இந்த மாதிரி வந்தாலா இவளை எங்கே கிட்னாப் பண்ணிட்டேன், ஏர்போர்ட்டில் வச்சுக்கிறா கிட்னாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இதை பார்க்குறா இவங்க ஜெகப்பூ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே சொல்கிறாங்க அங்கே நிறைய பாடி கடை இருக்காங்க. இங்கே பாரு உனக்கு என்ன தான் வேணும் சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு அது மாதிரி உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை புரியுதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க, எனக்கு நீ வேணும், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன், நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கா சொல்கிறாங்க. நீ என் மேலே பைத்தியமாக இருந்தாலும் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை புரியுதா சொல்கிறாங்க. அந்த பர்சன் இப்படி சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருதுங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாடி கார்டு பேசிகிட்டு இருக்கா ஜிமினுக்கு ஜேகோப்பட்ட கண்ணை கட்ட ஜேகோப்பு அப்படியே ஒரு பர்சனை கண்ணை காமிக்கிறாங்க. என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜிமினுக்கும் ஜேகோப்புக்கும் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க அந்த பாடி கார்ட்ஸ் கூட. ஏன்னா ஒயனை சேவ் பண்ணணும் இல்லையா. இப்போ இவர் ஜேகோப் பண்ண மாட்டாங்கன்னா ஒயனுடைய அந்த ஹேண்ட் கட்டை போய்ட்டு அவுத்து விட்றாரு. ஒயன் இப்போ பார்க்குறா ஒயனை ஜேகோப்பு ஜிம் 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாடிகளாக இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. 3 பேர் சின்ன வயசுல வந்துட்டு கன் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கன் ஷூட்டு அப்புறம் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இந்த பாடிகளாக ஒரு சும்மா ஒரு சேஃப்டிக்காக மட்டும் தான். மற்றபடி இவங்களுக்கே வந்துட்டு அந்தளவுக்கு அவங்களே ப்ரொடெக்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டை கோத்துட்டு அப்படியே அந்த மொத்த பாடிகளையும் அடித்து தூள் கலப்புறாங்க. அதை பார்க்குற ஜாங்குக்கு அப்படியே ஆமாண்டாங்க இருக்குது வேறு யாரும் இல்லை, ஜாங்குக்கு தான் ஜிம்மில் ஒன் சைடு லவ் பண்ணுறாங்க. ஆணு வாய் திறக்கிறாரு என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. அவருக்கு விட்ட மயக்கம் வந்துட்டு போல. ஏன்னா 3 பேரும் அண்ணன் தம்பி தங்கச்சி 3 பேரும் அப்படி ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்லரு. அப்படி ஃபைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு என்கிட்ட வச்சுக்காது என்ன சொல்லிட்டு வாமா சொல்லிட்டு நம்ம ஒயனை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் டேக் கேர். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள்.